சென்னை அடுத்த திருமுல்லைவாயலில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு அது. அன்று காலையிலேயே போலீசார் அங்கு குவிந்திருந்தனர். கூடவே ஆம்புலன்ஸும் நிறுத்தப்பட்டிருந்தது. திடீரென இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் இப்படி போலீசார் குவிந்திருக்க காரணம் 2 சடலம். ஆம், இந்த அபார்ட்மெண்டில் பிரபல சாமியார் அன்னபூரணிக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது. அதை அவர் வாடகைக்கு விட்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள் அழுகிய நிலையில் 2 சடலங்கள் கிடந்திருக்கின்றன. சடலமாக கிடந்தவர்கள் யார்? அவர்கள் எப்படி இறந்திருப்பார்கள்? யார் இந்த வீட்டின் வாடகைதாரர் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடி விசாரணையை தொடங்கினார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. சடலமாக மீட்கப்பட்டவர்கள் சாமுவேலும் அவரது மகள் சிந்தியாவும். இவர்களது சொந்த ஊர் வேலூர். 78 வயதான சாமுவேலுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்திருக்கிறது. இதனால் அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். 37 வயதான சிந்தியா கணவனை பிரிந்தவர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தந்தையும் மகளும் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள திருமுல்லைவாயலுக்கு கிளம்பி வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இந்த சூழலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட சிந்தியாவின் உறவினர்கள் திருமுல்லைவாயலில் உள்ள அபார்ட்மெண்ட்டுக்கே வந்து பார்த்திருக்கிறார்கள். வீடு பூட்டப்பட்டிருந்திருக்கிறது. அக்கம்பக்கத்தாரிடம் விசாரித்தபோது ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அடிக்கடி இங்கு வந்து செல்வதாக கூறியிருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சியடைந்த சிந்தியாவின் உறவினர்கள் திருமுல்லைவாயல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் வீட்டுக்குள் இருவரும் சடலமாக கிடந்தது தெரிய வந்திருக்கிறது. போலீசாரின் தொடர் விசாரணையில் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து சென்ற சாமுவேல் எபனேசர் என்பவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன நடந்தது என்ற உண்மை வெளிவந்திருக்கிறது. சாமுவேல் எபனேசரின் சொந்த ஊர் காஞ்சிபுரம். 34 வயதாகிறது. சென்னை ஓஎம்ஆரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வந்திருக்கிறார். இவருக்கு சிந்தியாவோடு சமூக வலைதளம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாகி இருக்கிறது. சிந்தியா அடிக்கடி சென்னைக்கு வந்து எபனேசரை சந்தித்து சென்றிருக்கிறார். இருவரும் ஒரு கட்டத்தில் கணவன் மனைவியைப் போல வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் எபனேசர் டாக்டர் என்பதால் சிந்தியா உடல்நலம் சரியில்லாத தனது தந்தையை சென்னைக்கு அழைத்து வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து வந்திருக்கிறார். திருமுல்லைவாயலில் உள்ள வாடகை அபார்ட்மெண்டில் மூவரும் வசித்து வந்திருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் சிந்தியாவின் தந்தை சாமுவேல் சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். சடலத்தை ஊருக்கு கொண்டு செல்வது தொடர்பாக சிந்தியாவுக்கும் எபனேசருக்கும் தகராறு வெடித்திருக்கிறது. அதோடு எபனேசர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்லவிருப்பதாகவும் கூற சிந்தியாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என தடுத்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அப்போது எபனேசர் சிந்தியாவை கீழே தள்ளிவிட்டதில் தலையில் அடிபட்டு மயங்கி அப்படியே இறந்து போயிருக்கிறார். தந்தை மகள் இருவரும் இறந்து விட்டதால் பயந்து போன எபனேசர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றிருக்கிறார். துர்நாற்றம் வீசி போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று அவ்வப்பொழுது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கெமிக்கல்களை தூவி சடலத்தை பராமரித்து வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4 மாதங்களாக துர்நாற்றம் வராமல் மெயின்டைன் செய்து வந்தவருக்கு என்றாவது ஒரு நாள் போலீசில் சிக்கிக்கொள்வோம் என்று தெரிந்திருக்கிறது. அதோடு எபனேசரின் தாய் ஒரு இருதய நோயாளி என்பதால் இந்த அதிர்ச்சி தகவலை அவர் தாங்கிக் கொள்வது சிரமம் என நினைத்திருக்கிறார். இதனால் தாமாக சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில்தான் சிந்தியாவின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. போலீசார் எபனேசரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகுதான் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் தெரியவரும்.